ஜெஃப்னா சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய ஜனாதிபதி உடனேயே 3ஆம் கட்ட மீளாய்வுகள், IMF திட்டவட்டம், இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே இலங்கை தொடர்பான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு நடைபெறும் என்று இலங்கை மக்களின் அபிலாஷைகளுடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை தெரிவித்து வரும் பின்னணியிலேயே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே இலங்கைக்கான கடன் வழங்கலின் 3ஆம் கட்ட மதிப்பாய்வுகள் இடம்பெறும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மிக மோசமான நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கியமான படிநிலையாகும். இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் நாடு இன்னும் நெருக்கடியிலிருந்து மீளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் அரசியல் தற்கொலையே. தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அரசியல் தற்கொலை நிகழ்ச்சிகளில் இருந்து தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி காப்பாற்றப்பட வேண்டுமானால் அவருக்கு தமிழ் மக்கள் யாரும் வாக்களிக்க கூடாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS மந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அரசியல் தற்கொலை நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிரதான தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சி இதற்கு ஆதரவளிக்கவில்லை என்று இருக்க வேண்டும். அது ஏற்கனவே நடைபெற்றுள்ளது. கட்சியின் உயர் முடிவெடுக்கும் சபையான மத்திய செயற்குழு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அவரை ஆதரிப்பதில்லை என்றும் அரியநேந்திரன் தேர்தலிலிருந்து விலக வேண்டும் என்றும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் அறத்தெரிவே. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளமையானது அரசியல் அறத்தெரிவின் பிரதிபலிப்பே என்று வடக்கு கிழக்கின் நீதிக்கும் சமாதானத்துக்குமான குருக்கள் துறவிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அந்த அமைப்பு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடு தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய அரசியல் அறிவு அவர்களின் தனி கூட்டு இறந்த கால வரலாற்றுடன் தான் எமக்கு முன்புள்ள தெரிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு தூரம் நம்பிக்கை தருவதாக உள்ளது என்பதை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தல் கூட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே நடத்தப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை முன்னிலைப்படுத்தியே ஜனாதிபதி மேடையை அலங்கரிக்கின்றனர். ஈழத்தமிழர்களின் கூட்டு அரசியல் அபாவையும் தமிழின படுகொலையையும் மறுக்கின்ற சூழலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். தமிழர் தாயகம் தொடர்ந்து தமிழ் தேசிய நீக்கத்துக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வெவ்வேறு வடிவங்களை பரிணாமங்களாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்கள் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மிலேச்சத்தனம் மீண்டும் தலைதூக்க எத்தனிப்பு. சஜித் நேற்று விளாசல். நாட்டில் மீண்டும் வன்முறை தலைதூக்குகின்றது. மக்களுக்கு பேச்சுரிமையும் அரசியல் உரிமையும் இல்லாது செய்யப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டில் தற்பொழுது வன்முறையும் மிலேச்சத்தனமும் பயங்கரவாதமும் தலைதூக்கி கொண்டிருக்கின்றது. ஜெயபர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற வன்முறை காரணமாக பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கின்றது. பல சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. தற்பொழுது நாட்டை தீமூட்டிய குழுவும் வங்குரோத்தடைய செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். ரணிலும் ஆண்ட்ரோவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேனிலவு கொண்டாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பலவந்த பைமூன்றை ஏற்க முடியாது, பொன்சேகா கருத்து. நான் ஜனாதிபதியானால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் வழங்கப் போவதில்லை என்று சுயாதீன வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தெற்கு மக்களின் ஆசீர்வாதம் இருக்கவில்லை. அது பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒன்றாகும்.
குறித்த ஒப்பந்தம் நடைமுறையாக்கப்பட்ட விதத்தை நானும் அனுமதிக்கவில்லை. 13 வழங்கப்படும் என சஜித் கூறுகின்றார். நான் ஜனாதிபதியாகும் பட்சத்தில் மாகாணங்களுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்களிக்கும் சரியான முறை ஆணைக்குழு விளக்கம். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் வாக்கை எவ்வாறு சரியாக அளிக்க வேண்டும் என்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது வாக்கை 1 என்றும் விருப்பு வாக்களை 2 மற்றும் 3 என்றும் குறிக்கலாம். ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு 1 அல்லது புள்ளடி அடையாளத்தை குறிக்கலாம். எனினும் ஒரு வாக்கை அளிக்கும் போது 1 மற்றும் புள்ளடி என்ற 2ஐயும் குறிக்க வேண்டாம். புள்ளடி அடையாளம் இட்ட பின்னர் வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்த வேண்டாம். சரியான முறையில் வாக்களிக்காவிடின் வாக்கள் நிராகரிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திலீபன் நினைவேந்தலுக்கு தடை விதிக்குக, ஜாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் மனு தாக்கல். தியாதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரி ஜாழ்ப்பாணம் போலீசாரினால் ஜாழ் நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி ஜாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் 18ஆம் தேதி முன்னெடுப்பதாகவும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்வராசா கஜேந்திரன் மற்றும் விஸ்வலிங்க மணிவண்ணன் ஆகியோரை மன்றில் முன்னிலையாகுமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய ஜனாதிபதியுடன் பணியாற்ற தயார் சீனா தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையில் ஜனாதிபதியாக யார் தெரிவானாலும் அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிப்பதில் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கொழும்பிலுள்ள சீன தூதரகத்தின் ஆலோசகர் சியாங்வே கருத்து தெரிவிக்கையில், எந்த நாட்டில் இறையாண்மையிலும் ஒருமைப்பாட்டிலும் நாங்கள் தலையிட மாட்டோம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்று சியாங் யாங்வே குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரியநேந்திரனுக்கு அச்சுறுத்தல் புலனாய்வு அறிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபரால் அச்சுறுத்தல் ஆக்கப்படும் விடயங்களை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதும், பிரமுகர்களை சந்திக்கும் போதும், வாகனங்களில் செல்லும் போதும், புகைப்படம் எடுக்கும் போதும் எவ்வாறு அச்சுறுத்தல் உண்டு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி இன்று ஜாழ் வருகை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜாழ்ப்பாணம் விஜயம் செய்ய உள்ளார். வடமாகாண தொழில் வல்லுநர்கள், வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெற்றும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி ஜாழ் விஜயம் செய்ய உள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி. வெளிவார அமைச்சர் அலிசப்ரி தெரிவிப்பு. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அந்நிய செலாவணி கையிருப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் ரூபாயின் பெறுமதி வலுவடைந்து வருகின்றமை போன்ற காரணங்களால் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாக்கலுக்குள் ஆக்கிரமிக்கப்படும் வடக்கு கிழக்கு. பௌத்தமயமாக்கல் ரணிலின் பதவி காலகட்டத்தில் பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் சஜித். வடக்கு கிழக்கை நீதிமன்றம் மூலம் பிரிக்க நடவடிக்கை எடுத்தவர் அன்றகுமார. தமிழர்கள் சிந்தித்து சங்கிற்கு வாக்களியுங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பௌத்தமயமாக்கலுக்குள்ளும் சிங்கள குடியேற்றங்களாலும் பறிபோய் கொண்டிருக்கின்றன.
வடக்கு கிழக்கு மாகாணங்கள் துண்டாடப்படும் அபாய நிலை காணப்படுகின்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பருத்துறை சுப்பர்மடம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் ஆதரவு கூட்டத்தில் பேசும்போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை மாவட்டத்தில் நடைபெறும் காணி ஆக்கிரமிப்பின் காரணமாக தற்போது அம்மாவட்ட சனத்தொகையில் 27% சிங்கள மக்கள். அம்மாவட்டத்தின் மொத்த நில விஸ்தீரணத்தில் 36% அம்மக்கள் தம் கைவசம் வைத்துள்ளனர் என்ற விடயத்தை கலிபோர்னியாவில் இருந்து கடமையாற்றும் ஒக்லண்டன் நிறுவனம் தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த அறிக்கையானது ஆய்வாளர்கள் இங்கு வந்து நிலைமையை அறிந்தே தமது அறிக்கையை தந்துள்ளார்கள். இதைவிட மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் இவ் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைக்கும் திருகோணமலையின் குச்சவெளி பிரதேசம் கடந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான மாற்றங்களை சந்தித்துள்ளது என்றும் அப்பிரதேசத்தின் 50% நிலங்கள், அதாவது 41,164 ஏக்கர் காணிகள் பல அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் பௌத்த கோயில்களை கட்டுவதற்காகவும் அரசாங்க திணைக்களங்களால் கையேற்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்த மக்கள் விரட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவுக்கு ஜேவிபி வழங்கிய உறுதிமொழி. நிலம், வான், கடலை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைய இடமளிக்க மாட்டோம். அன்றகுமார உறுதி. எங்களுடைய நிலம், வான் மற்றும் கடல் என்பவற்றை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வகையில் பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை தாம் இந்தியாவுக்கு வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அண்மையில் இலங்கை வந்திருந்த போது இந்த விடயங்கள் குறித்து அவர் தங்களுடன் கலந்துரையாடியதாகவும் இதன்போது இந்த உறுதிமொழியை தாம் வழங்கியதாகவும் அன்றகுமார கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மத்திய குழு தீர்மானத்தை நான் ஏற்கவில்லை, சுமந்திரன் பொய்யர், ஸ்ரீதரன் எம்பி சீற்றம். செப்டம்பர் 1 நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொண்டதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என அக்கட்சியின் எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சியின் 4 மத்திய செயற்குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட போதும் இணைந்த வடகிழக்கில் உள்ளக சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சுயாட்சி தீர்ப்பை தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைத்தால் மட்டுமே அவர்களை ஆதரிப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என்ற எனது நிலைப்பாட்டை அனைத்து கூட்டங்களிலும் நான் உறுதியாக வெளிப்படுத்தியிருந்தேன். அந்த அடிப்படையிலேயே ஆகஸ்ட் 18 கூட்டத்தில் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து மத்திய செயற்குழுவுக்கான சிபாரிசினை முன்வைப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் அந்த குழு இணையவழியில் கூட ஒரு தடவையேனும் கலந்துரையாடாத நிலையிலேயே கடந்த 1 சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானம் அவசரமாக மத்திய குழுவில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தீர்மானத்தை நான் ஏற்கவில்லை என்பதனையும் அந்த தீர்மானம் ஜனநாயக விரோதமானது என்பதனையும் சுட்டிக்காட்டி நான் பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளேன். இந்த நிலையிலேயே கடந்த செவ்வாய்க்கிழமை 6 பேர் கொண்ட செயற்குழு 5 பேரின் பங்கேற்போடு வவுனியாவில் கூடியது. இதன்போதும் நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற எனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று மிக தெளிவாக கூறியிருந்தேன். பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளத்தில் நீங்கள் நீண்ட தூரம் சென்றுவிட்டதால் இனி அதிலிருந்து பின்வாங்க முடியாது என்பதை தானும் ஏற்பதாக சுமந்திரன் தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனுர ஆட்சிக்கு வந்தால் இரத்த ஆறுதான் ஓடும், பிரதமர் தினேஷ் கூறுகிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க கொலையாளி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயகவாதி, இருவரில் எவர் வேண்டும் என்பதை எதிர்வரும் 21 நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். தவறியேனும் அன்றகுமார ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மீண்டும் இரத்த ஆறுதான் ஓடும். இவ்வாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கெஸ்பேவில் ரணிலால் முடியும் வெற்றி பேரணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.